ஈழமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே திமுகவினுடைய அட்டுழியம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்ற அந்த ஆணவத்தில் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் முதற்கொண்டு, ஏன் வார்டு மெம்பர் முதற்கொண்டு ஒரு திமிரில், ஒரு ஆணவத்தில் மக்களை மதிக்காமல், மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு, மக்கள் பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் மேயர் பிரியா அவர்கள், திருமதி மேயர் பிரியா அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட அரிசி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க மேயர் பிரியா அவர்களுடைய இந்த எப்படி சொல்றது, அவங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை எப்படி பார்க்குறீங்க? குழந்தைகிட்ட ஆட்சியை கொடுத்தா அப்படி தான் இருக்கும். குழந்தைன்னு சொன்னார்ல, சேகர்பாபு தானே சொன்னார். குழந்தைகிட்ட நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தா குரங்கு எப்படி இந்த மாலையை பிச்சு போடுமோ அது மாதிரி பிச்சு போட்டிருக்காங்க. இல்லைங்க, ஒன்று குரங்கா இருந்தால் ஜூல வைக்கணும், குழந்தையா இருந்தால் அது சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அந்த குழந்தை மக்களை இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், பத்திரிகையாளரை மிரட்டுறதா இருக்கட்டும், திமுக ரத்தம் தன் உடம்புல ஊறுது அப்படிங்கிறதுக்காக கருணாநிதி தனமாக பேசுறதெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கருணாநிதி தனமாக பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுடைய செயல்பாடு கருணாநிதியை மிஞ்சிய அளவில் இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியும். ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஊழலில் அந்த முதல் குடும்பத்தை விட நான் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத காட்டிக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் திமுகவில் மதிப்பு இருக்குங்கிறது யாரோ சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதனால அப்படி செயல்படுறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு காதல் ஜோடி ஒருத்தவங்க அவங்க ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்னை மேயர் பிரியா அவரோட தந்தை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, எங்களெல்லாம் வச்சு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருந்தாரு. நான் கூட பெருசாக கண்டுக்கல, ஏதாவது அவதூறு பரப்பு இருக்கீங்களேன்னு நினச்சி வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் அவங்கள பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்களோட குடும்பம் எப்படி இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோ, இதே மாதிரியான ஒரு சின்ன குடும்பமாக சென்னை மாநகராட்சியை ஓவராலாக தன் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு இங்கே எந்த ஒரு கொடுத்தல் வாங்கல் எந்த நிகழ்வுமே இருக்கக்கூடாது, இருந்தால் இவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அப்படி நடந்தால் எனக்கு அது கமிஷன் வேணும் அப்படின்னு இவங்க செயல்படுறதா இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்களுக்கு சேகர்பாபுவோடைய நேரடி தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லும் போதே அந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மை அப்படிங்கிறது இல்லைங்க. சவுக்கு போன்ற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, சேகர்பாபுக்கு விபூதி அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கலாம். சேகர்பாபு பேட்டரவுடியை விட ஒரு வடகு மேலே இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சேகர்பாபுட ஒரு டஃப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ரெண்டாவது அவங்க எம்எல்ஏ சீட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால சேகர்பாபு ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போதைக்கு இல்லை. இப்போ அவங்க மேயர் ஆனதுக்கே என்ன தகுதி இருக்குன்னு தான் இங்கே நம்மளோட கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன தகுதியாக பார்க்குறீங்க? இல்லை, மேயர் ஆனதுக்கு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறது தான் தகுதிங்கிறாங்க. கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்களுக்கு எஸ்சின்னு சொல்லிடுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நேற்று கூட ஹைதராபாத்துடைய நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க மேயர் பொறுப்பில் இருக்கிறதே சட்டப்படி தவறு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் திமுக அரசை கீழ்ச்சி விட்டுருவாங்க அப்படிங்கிறது. இப்போ யாராவது பொதுநல வழக்கு போட்டால் கூட அது அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும், அப்படி தானே? பொதுநல வழக்கு போட்டால் பொதுநல வழக்கு போட்டவர் உயிரோடு இருப்பாரான்னு பார்க்கணும்ல. கரெக்ட். மிரட்டு முதல்ல அவருடைய உயிருக்கு சேஃப்டி இருக்கணும். சேஃப்டி இல்லாமல் நான் வழக்கு போகிறேன்னு போய் சந்திச்சாங்கன்னா ஒன்று அவங்கள கூப்பிட்டு மிரட்டுவாங்க, இல்லை அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இது திமுக கைவந்த கரெக்டு. நான் எவ்வளவோ ஊழல் பார்த்துருக்கேன் இந்த திமுக ஆட்சியில். கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்திலும் சரி, இப்போது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி, பல ஊழல் இந்த அமைச்சரவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சென்னை மாநகராட்சியில் பாத்ரூம் இருக்குல்ல, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்ரூம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஒன்று வந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து ஊழல் நிறைந்த ஒரு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சியை மாற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய மக்களை வருத்திக்கிட்டு அவங்கள அவங்களோட வாழ்வாதாரத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபா. ஆமாம், ஏசிலாம் ஃபிட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு டிவிலாம் போட்டு கொடுத்து நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க மேயர் அவங்களுடைய ஆஃபீஸே அந்த பாத்ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசிலாம் போட்டு அங்கேயே டிவிலாம் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ராஜோபச்சாரம் கொடுக்கணும் பாத்ரூம் போகிறதுக்கு வரவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்கன்னு பார்க்குறேன். இல்லைனா 1 கோடி ரூபா செலவு பண்ணுறது பாசிபிள் இல்லை. அதுவும் ஒரு டாய்லெட்டுக்கு 1 கோடி, மொத்தம் 1000 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு டாய்லெட்டுக்கு 1 கோடிங்கிற ரேஞ்சுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு திட்டத்தை சொன்னோம், ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சு நம்ம கொள்ளையடிக்க முடியாதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற திமுகவினுடைய மனநிலை. நம்ம கூவமாற்றை சுத்தப்படுத்துகிறோம்னு சொல்லி பல 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் வெள்ளை அறிக்கை கேட்டார், இப்போ வரைக்கும் அதுக்கான பதிலே இல்லை. இது கருணாநிதி காலத்துலேருந்து நடந்து தானே இருக்குது. கருணாநிதி அவர்களே கூவமாற்றை சுத்தம் பண்ண போகிறோன்னு சொல்லி தானே அவர் ஆரம்பித்தார். அப்போ இங்கே தொடர்ந்து ஒரு தவறு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் மக்கள் அதை கண்டுக்கவே மாட்டாங்களே, ஏன், என்ன ரீசன்?
உங்களுக்கு மக்கள் அதை கண்டுக்க மாட்டாங்கன்னா அது தேவையில்லாத விஷயம்னு பார்க்குறாங்க. இது நீ நீங்க கோவாத்தை தேவையில்லை. க்ளீன் பண்ணாமல் இரு, அது அதனால மக்களுக்கு என்ன லாபம்? ஏன் நம்ம தான் நம்ம பயன்பாட்டுல இருந்துங்க. நல்ல தண்ணி வந்து ஒரு இடங்க அது. இப்போ பயன்பாட்டில் இல்லைல்ல, உங்களுக்கு வந்து லாஸ்ட் 65 இயர்ஸாக பயன்பாட்டில் இல்லை. சரி. பயன்பாட்டில் இல்லாத ஒரு இடத்த நம்மளுக்கு என்ன யூஸ் அதனால அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, கடந்த 50 வருஷமா திராவிடம் இருக்கு. திராவிடத்தால ஒரு யூஸும் இல்ல இங்க. அப்புறம் ஏன் திராவிட கட்சி ஆதரிச்சு உங்களுக்கு திமுக இல்லை, ஆதரிக்கல? உங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ லாஸ்ட் பீரியட் நினைக்கிறேன், கோமாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. ம். நிதி ஒதுக்கி அங்கே படகு சேவைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி ம். அது ஒரு விஷயம் நடந்தது. ம். பட் அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்கிறாங்களே தவிர நிதி ஒதுக்குன மாதிரியும் தெரியல, சுத்தப்படுத்துகிற மாதிரியும் தெரியல. ம். நீங்கள் கூவாத்தினை சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மழைநீர் தேங்காது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ம். ஏன்னா உங்களுக்கு குப்பைகள் அதிகமாக மழைநீர் தேங்கிக்கிட்டே தான் இருக்கும். ம். குப்பைகள் குப்பைகள் இல்லாத ஒரு கூமாற்றை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா மழைநீர் போகிறதுக்கு வழி இருக்கும். அந்த மழைநீர் போகிறதுக்கு வழி இல்லாததுனால தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. நீங்கள் வந்து கூமாற்றை சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க, அதே நேரம் வந்து மழைநீரை வந்து சிட்டிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து மாற்று ஏற்பாடுகளையும் செய்கிறோன்னு வேற ஒரு இந்த கோல்ஃப் கிரவுண்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி அங்கே மழைநீருக்கான ஏரி மாதிரி அமைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதை சுத்தப்படுத்துறீங்கன்னா அது தேவை இருக்காது. இதை சுத்தப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் மாற்று ஏற்பாடு யோசிக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தின் பேரை சொல்லி ஏதாவது நம்ம கொள்ளையடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நடந்துட்டாங்க. இது வந்து தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா ஆட்சி மாற்றம் ஒன்று தான் தடுக்க முடியும். இல்லை, நேற்று வந்து ஒரு பத்திரிக்கையாளர் போயிட்டு மேயர் பிரியா அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, மேடம் இந்த மாதிரி உங்களுடைய மாநகராட்சி தான் இங்கே ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிகிட்டு இருக்காங்க. கொட்டக்கூடிய அந்த ப்ளீச்சிங் பவுடரா என்ன நம்ம போய் பார்த்தோம்னா அது ப்ளீச்சிங் பவுடரா தெரியல, அது ஸ்மெல்லே வரல, ஏதோ மாவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ யாரு அடுத்த மூஞ்சில பொசிக்க சொல்லுங்க. ஆமாம் நீ யாரு நீ யாரு இல்லை இல்லை நீ எந்த சேனல் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க நிற்காம கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு பிரச்சனையை மக்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க, மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க, அவங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்கள் ஏன் கவனத்தை எடுத்துக்க மாட்டீங்கன்னா இப்போ நம்ம கேள்வி. அதுதான் அந்த பத்திரிகையாளரும் கேட்குறாரு. அதுக்கு அவரை மிரட்டக்கூடிய ஒரு விதம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குது? ஆணவத்தின் உச்சமாக எடுத்துக்கிறதா இல்லை அழிவின் இதாக எடுத்துக்கிறதா? இல்லை, உங்களுக்கு பத்திரிகை இன்னைக்கு வந்து பெரும்பாலான ஊடகங்கள் பத்திரிகைகள் வந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது மட்டும்தான் வேலையாக அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரா மட்டுமே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நிலைமையாக இருக்கும். தைரியமாக நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. திமுகவுடைய கொத்தடிமைகளாக அவங்க கொடுக்குற கேள்விகளை வந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குமே தவிர நம்மளுக்காக தோன்ற கேள்விகளை கேட்க விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு எம்பி சமீபத்தில் கூட அவர் எழுதின 3 கேள்விகளை தான் கேட்கணும்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு. அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் போக போக. திமுகவை எப்போ வந்து நீங்கள் திமுகவுக்கு அதிக இடம் கொடுக்குறீங்களோ அப்போ திமுக அதை அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் யாருக்குமே சுதந்திரம் இருக்காது. இன்றைக்கி வந்து பத்திரிகை ஊடக சுதந்திரம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சுதந்திரம் இருக்குது பத்திரிகையாளருக்கும் ஊடகவியலாளருக்கும்? ஒரு சுதந்திரமும் கிடையாது. நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலே மிரட்டுறீங்க. நீங்கள் யார் கேள்வி கேட்குறதுக்குன்னு கேட்குறீங்க. கேள்வி கேட்குறது கூட இங்கே அதிகாரம் இல்லைன்னா அப்புறம் என்ன கொண்டாட வேண்டியிருக்கு? இல்லை, இப்போ சென்னைக்குள்ளேயே முதலமைச்சர் இருக்கார், துணை முதலமைச்சர் இருக்கார், அவங்க 2 பேர் தொகுதி சென்னைக்குள்ளே தான். இங்கே கூட சென்னை மக்கள் தான் அவங்கள ஆதரித்து அவங்கள இன்னைக்கு அவங்க போட்ட பிச்சையின் காரணமாக தான் இன்றைக்கி அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயத்தெல்லாம் முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சர் அட்ரஸ் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு இது தேவையா தேவையில்லை நினைக்கிறாங்க. துணை முதலமைச்சர் தொகுதியில் மழைநீர் தேங்கி நிற்குதுன்னு போன வருஷம் ஒரு நியூஸ் போட்ட தொலைக்காட்சிக்கு டிஐபிஆர்லேருந்து ஃபோன் வருதுங்க. நீ எப்படி போடலாம் அந்த நியூஸை? உன் ஆஃபீஸை நாங்கள் வந்து அடித்து நொறுக்கிடுவோம், உடனே அந்த நியூஸை ரிமூவ் பண்ணுன்றான் ஃபோன் பண்ணி. டிஐபிஆர் செக்ஷன்லேருந்து மிரட்டல் விடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து டிஐபிஆர் செக்ஷனை திமுகவினுடைய கிளை பிரிவை மாற்றி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறப்போ பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் சுதந்திரங்கிறது பாசிபிளே இல்லை. திமுக ஆட்சி மாறணும், அது மாறினா மட்டும்தான் பாசிபிள். திமுக ஆட்சி மாறணும்னா முதல்ல மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சில பேர் இருக்காங்க. மாதம் குறிப்பிட்ட தொகை வாங்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது, காங்கிரஸ் கூட்டணியோட பலமிக்க கூட்டணியோட திமுக இருக்காங்க, எத்தனை பாஜக திமுக வந்தாலும் வீழ்த்த முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல சமஸ் போன்ற சில பத்திரிகையாளர்கள்லாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் வாயை அடக்கிட்டு பத்திரிகை சுதந்திரம்னா என்ன, ஊடக சுதந்திரம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி ஏன்னா ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. முக்கிய பொறுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது திமுக ஜால்ரா தட்டிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் வந்து நேர்மையாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. கரெக்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் புதிய தலைமுறை ஆரம்பிக்கப்பட்டது 2011, அதுவும் நேர்மையான செய்தியை கொடுக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட தொலைக்காட்சி. அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நியூஸை வந்து ஆர்டிக்கலாக போடுறீங்க அவங்க வெப்சைட்டில், திமுகவுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்க?
புதிய தலைமுறை பாஜக கூட்டணி கட்சி சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்களோட தானே? பாஜகவுடைய கூட்டணியில் இவர் இருக்காருங்க, பரிவேந்தர் அவர்கள் கூட்டணியில் தான் இருக்காரு. ஆனால் உள்ளே இருக்கிற எல்லா ஊடகவியலாளர், பெரும்பாலான ஊடகவியலாளர், அவங்களுடைய சீஃப் எடிட்டர் உட்பட எல்லாருமே வந்து டிஎம்கே சப்போர்ட்டிங்கில் இருக்காங்க. ரைட். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் நடத்துறீங்க, மன்றம்லாம் நடத்துறீங்க, கருத்தரங்கம்லாம் நடத்துறீங்க. இதில் வந்து டிபேட்டெல்லாம் உட்கார வைக்கும்போது திமுகவுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய, திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, திமுகவுக்கு அண்டாவாக செயல்படக்கூடிய நபர்களை நீங்கள் அரசியல் விமர்சகர்கள்னு போட்டு உட்கார வச்சுட்டு, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, நான் சாதா சொம்பு இல்லை அண்டா அப்படின்ற மாதிரி அண்டா மாதிரியான ஆட்களை உட்கார வச்சுட்டு நீங்கள் அளவு பார்க்குறீங்க. தயவு செஞ்சு உட்கார வச்சிங்கன்னா திமுக அண்டா, திமுக முட்டு கொடுப்பவர், இல்லாட்டி இங்கே ஆளும் கட்சிக்கு வந்து கொத்தடிமையாக செயல்படக்கூடியவர்னு ஒரு பட்டத்தை போட்டு உட்கார வைங்க. அரசியல் விமர்சகர்ன்ற ஒரு பேரை போட்டு இந்த செந்தில்வேல் அவரே போட்டுக்கிறாரு. இப்போ புதிய தலைமுறை அவர் ஒரு டிபேட் போகிறாரு. அந்த டிபேட்டில் அந்த டெலிவிஷன் வந்து ஒரு விஷயத்தை கட் பண்ணி போட்டாங்கன்னா அது வேற. இவரே போட்டுக்கிறாரு, பாஜகவை திணறடிச்ச செந்தில்வேல் அப்படின்னு. யாரான்னு பார்த்தா அவரு அந்த செய்தியோட வீடியோ எடுத்து இவரே போட்டுக்கிறாரு இந்த மாதிரி. அப்போ செந்தில்வேலெல்லாம் வந்து நவீன கொத்தடிமைன்னு போட்டு உட்கார வைக்கணும். ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு தன்னுடைய பிறப்புலேருந்து ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனால் வந்து அவரை நவீன கொத்தடிமைன்னு சொல்லலாம். எனக்கு இந்த இடத்துல நவீன காலத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திமுகவுக்கு அருள்நிதியோட டைலாக் தான் வருது, நீலாம் பிறந்ததே சாகு கேடு முடிஞ்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வருது. அதுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஆட்சி மாறும் காட்சி மாறும், பார்ப்போம் என்ன நடக்குது. உங்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் இந்த ஊடகங்கள் திமுக அரசு செஞ்ச சாதனை என்ன, சோதனை என்னங்கிறத முதல்ல உட்காந்து பட்டியலிட்டு பேசணும். அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா, அதிமுக பாஜக கூட்டணியால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், தேமுதிகவில் ஒரு நிர்வாகி இப்படி வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க, விலகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசணும். எத்தனை விஷயங்கள் இருக்குது. நான் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து டெய்லியும் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. திடீர்னு சமீபத்தில் சென்னையிலே மின்வெட்டுகள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எந்த ஊடகம் அதை பற்றி பேசியிருக்காங்க? நடுராத்திரியில் 2:30 மணி 3 மணிக்கெலாம் பவர் கட் ஆகுது சென்னையில். இது வரைக்கும் சென்னையில் பவர் கட்டே ஆனது கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்சாரம் தடை செய்யப்பட்டாலும் சென்னையில் பவர் கட்டே ஆனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் பவர் கட் ஆகுது. அப்போ எந்த ஊடகம் அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க? உங்களுக்கு வந்து பவர் பேக்கப் இருக்குது ஆஃபீஸில், அதனால் நீங்கள் 24 hours லைவ்லேயே போயிட்டுருப்பீங்க. மக்கள் நிறைய இடத்துல தூக்கத்தை தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? அவங்களுக்காக ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து சரியான நேரத்துக்கு வர்றதில்லைன்னு ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போடுறாரு. தமிழக அரசு அதில் வந்து துரித நடவடிக்கைகளும் தமிழக அரசு இதில் வந்து தலையிடணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி ஒரு ஊடகம் எப்போ பேசும்? இதை பற்றிலாம் கரெக்ட் தான். கண்டிப்பாக பொறுத்து பார்ப்போம் பிரதர், எந்த மாதிரியான இங்கே விஷயங்கள் நடக்க போகுது, ஆட்சி மாற்றம் எப்படி போகுது. குறிப்பாக மேயர் பிரியா அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர் வந்து மீண்டும்லாம் இல்லை, அவங்க அது பேர் என்ன எம்எல்ஏ சீட்டு கேட்டுட்டு இருக்காங்களா, எம்எல்ஏ சீட்டுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லைன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். ஏன்னா ஊழல்வாதிகள் நிறைந்த, ஊழல் அமைச்சகம் நிறைந்த, அது இத்தனைக்கும் இவர் இந்த அமைச்சர் அவன் அந்த அமைச்சர்னு சொல்லக்கூடாது, ஜாமீன் அமைச்சர்கள் பூரா வெறுமே ஜாமீன் வாங்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மிக தெளிவாக முடிவெடுங்க. நான் செந்தில்வேலுக்கு நான் நேரடியாக ஒரு சவால் விடுறேன். என்னன்னா, திமுக ஆட்சியில் நடந்த சாதனை என்னன்னு நீங்கள் பட்டியலிடுங்க. அது சாதனையா இல்லையாங்கிறத நாங்கள் பட்டியலிடுறோம், இடமளம்னு நாங்கள் பட்டியலிடுறோம். சும்மா முட்டு கொடுக்குறன்ற பேரில் முட்டி போட்டு எதையாவது கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் செந்தில்வேலு அவர்களுக்கு, திமுக செய்த சாதனை என்னன்னு ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் நடந்த சோதனைகள் என்னென்ன, நீங்கள் கொடுக்கறதெல்லாம் சாதனை பட்டியலா அப்படிங்கிறத நாங்கள் பட்டியலிட்டு நாங்கள் சாதனை அப்படின்னு சொன்னால் திமுக செய்த சாதனைகள் என்னென்னா, அவருக்கு 2 ஐஃபோன் வாங்கி கொடுத்தது திமுக செஞ்ச சாதனை, யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறது திமுக செஞ்ச சாதனை, உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து தேவையான நிதி வந்து தொடர்ச்சியாக கிடைச்சிட்டு இருக்கிறது திமுக செய்த சாதனை. அது அறிவாலயம் போடுற பிச்சை. அது 2 சாதனைக்கும் பிச்சைக்கும் அர்த்தம் வெவ்வேறு. அதனால் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பொறுத்தும் பார்ப்போம் பிரதர் என்ன நடக்குதுன்னு. எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்தீங்க. நன்றி பிரதர். நன்றி.